ஹாய் கைஸ், எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, எம்ஐ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா மீ பியர்ட் ட்ரிம்மர் 1C அப்படின்ற ஒரு புது ட்ரிம்மர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது லான்ச் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காண்டி வாங்கினேன். சரி, அப்படியே இதோட ரிவ்யூவாக வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாமேனு ஒரு வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1400 அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, எது வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்கிற விதமாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதோட ரேட் 1000 அமேசானில் தான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் எம்ஐ வெப்சைட்டில் செக் பண்ணும்போது நான் செக் பண்ண நேரமோ என்னமோ சரி அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு. அப்புறம் லாக்டவுன் வேறு போட்டாங்க. ஸோ இப்போ தான் அவைலபிலிட்டி இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். சரி, டக்குன்னு பை பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பாக்ஸை பார்க்கும்போது எப்பயுமே பவர் பேங்க்னாலும் சரி, எம்ஐ பேண்டுனாலும் சரி, இந்த ஆரஞ்சு வித் ஒயிட் பேக்கேஜில் தான் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபிகர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைட்டிலு சைடில் பார்த்தீங்கன்னா மீ பியர்ட் ட்ரிம்மர் 1C அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட், எத்தனை யூனிட் இருக்குது, அப்புறம் சம் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு, இதோட ரேட்டு மதிப்பு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அப்புறம் கீழே பார்கோடு, மேலே வந்து சீல் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மீ பியர்ட் ட்ரிம்மரும் பார்த்திங்கன்னா இதே பாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கினா, அவன் பாக்ஸை பார்க்கும்போது சேம் தான், என்ன நேம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ப்ராடக்ட்லேயும் சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணே பார்த்திங்கன்னா மீ பியர்ட் ட்ரிம்மர் 1C வச்சுருக்காங்க. பார்க்க சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்னென்ன கண்டென்ட் பாக்ஸில் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே 2 சேம்பராக வச்சுருக்காங்க. ஒரு சேம்பரில் ட்ரிம்மர் இருந்துச்சு, இன்னொரு சேம்பரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஒரு ட்ராவலிங் கேஸ். இந்த வட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் கலரில் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிரே கலரில். மற்றபடி பாக்ஸில் ஒன்றும் இல்லை. அடுத்ததாக சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கேபிள். இது நல்ல மொபைலுக்கு கொடுக்குற மாதிரியே ஒரு 1 மீட்ரு நல்ல லென்த்தான கேபிள் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பண்ணுறோம், இல்லை வீட்டில் செல்ஃப் இல்லை பக்கத்தில் அப்படின்னா கூட வயர் லென்த்தாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரிம்மரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் இந்த ப்ரஷ்ஷு கொடுத்தாலும் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எங்கே போகும்னே தெரியாது, அப்படியே தொலைஞ்சு போயிடும். திருப்பி நம்ம ஒவ்வொரு டைமும் வேறு ஏதாவது துணி வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும். அது ட்ராவலிங் கேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் துணியில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா எம்ஐ பிராண்டிங் லோகோ கொடுத்துருக்காங்க. எல்லாமே நானும் வச்சு பார்த்தேன். கேபிள் ட்ரிம்மர் வைக்கும் போது நல்லா பெருசாக ஸ்பேசியஸாகவே இருந்துச்சு பவுச்சு. இப்போ ட்ரிம்மரை க்ளோஸாக பார்ப்போம். கலர் ஆப்ஷன் வரும்போது ஒரே ஒரு கலர் தான், பிளாக் கலரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்கும்போது வலிக்கு கீழே விழுந்துருமோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. கைக்கு நல்ல க்ரிப்பாக இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் பண்ணுற வோல்டேஜ் எவ்வளவு, 5 வோல்ட் 2 ஆம்பியர், அப்புறம் மாடல் நம்பரு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக எம்ஐ லோகோ, அப்புறம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் வந்து சர்க்குலர் டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது நல்ல கிளிக்கியாக இருக்குது. ஒவ்வொரு லென்த்துக்கும் நம்ம கிளிக் பண்ணுவோம் 1 2 அப்படின்னு போகும்போது நல்ல கிளிக்கியான ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஓகே அடுத்தது போகுது அப்படின்றது. இல்லை மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 லென்த் அட்ஜஸ்டபிள். என்னடா 10 தான் போட்டிருக்கு நீனே 20 சொல்கிற அப்படின்னா 1 1.5 2 2.5 சொல்லி 20 விதமான லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 சார்ஜிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இருக்கு இல்லையா, அது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ட்ராவல் லாக், அதாவது நம்ம கை தவறி ஏதாச்சும் பட்டு ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ண மோடு இருக்குது. அப்புறம் ரெகுலராக ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா மோட்ரு வந்து ஆன் ஆகும். இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதமான IP ரேட்டிங் கிடையாது. இருந்தாலும் அந்த சார்ஜிங் போர்ட்டை சீல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் சீல் கொடுத்துருக்காங்க. நல்லா கனமான ரப்பர் சீல்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, இதுவுமே நான் ரெகுலராக ஒரு 2 months 3 months யூஸ் பண்ண நம்ம ஒவ்வொரு டைமும் கழட்டி மாட்டோமா, தனியாக கையோடு வந்துடும். இது அந்தளவுக்கு வராமல் இருந்தால் நல்லது தான். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன ட்ரிம்மர் பார்த்திங்கன்னா 1400 சொன்னேன்ல, அதில் IPX7க்கான ரேட்டிங் இருந்துச்சு. நீங்கள் டேரெக்டாக டேப் வாட்டர்லேயும் சரி, இல்லை வாளியில் கூட முக்கி எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த கிளிப்போட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பிலிப்ஸு நோவா ட்ரிம்மர்லாம் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு தான் குவாலிட்டி இருக்குது. ஸோ குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ரவுண்டர் சர்க்கிள் கண்ட்ரோலரும் நல்லா தான் இருக்குது. இப்போ பிளேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருந்தாங்க 1400 இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு ப்ளஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான். அதில் கையில் வச்சு ஜஸ்ட் அப் பண்ணிங்கன்னா கையோடு வந்துடும், ஈஸியாக மாட்டிக்கலாம். உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர் வருது இல்லையா,
அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் வந்து எப்படி இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 1500 மெட்டீரியலை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக எங்கெங்கே முடி இருக்கோ அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அது மாதிரி இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா முடியானது கிடக்கும். நீங்கள் அப்பப்போ பிளேடை கழட்டமும் இதுக்குள்ளேயும் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. மோட்ரு ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன அந்த ட்ரிம்மருக்கு இதுக்கும் சவுண்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சவுண்டு வரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வைப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி நம்ம எப்படினாலும் கதவை பூட்டி ட்ரிம்மர் பாத்ரூமில் தான் யூஸ் பண்ண போகிறோம். சவுண்டு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க செல் பண்ணும்போது இதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. இதில் வந்து சவுண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கோம், கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ்லி பேசும்போது சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பிளேடை ஃபிட் பண்ணுறது ஈஸி தான். கரெக்டாக கீழே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆனது ஆயிக்குது. ஓப்பன் பண்ணுறதும் ஜஸ்ட்டு கீழே இருந்து ஒரு புஷ்ஷு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சார்ஜிங்க்கு வருவோம். 2 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 60 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 ஹவர்ஸ் சார்ஜ் 1 ஹவர் யூஸு. அந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 நிமிஷம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் வந்து நம்மளுக்கு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் 1 ஹவர் இருக்குது. ஸோ பேட்ரி லைஃப் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, 1000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இப்போ பிலிப்ஸ் ட்ரிம்மர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது 1000 ரூபாயை தாண்டி போயிடும். இதே நோவா ட்ரிம்மரு 500 ரூபாய்க்குலாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கினா ரொம்ப நாள் வருமா அப்படின்ற ஒரு பயம், சார்ஜ் நிற்குமான்றது பயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் சரி, பேட்ரி பேக்கப்பும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. இல்லை நான் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன், நான் தண்ணிக்குள்ளே போட்டுருவேன், பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1400 கூட 400 போட்டிங்கன்னா ஃபுல்லி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொண்ட ஒரு ட்ரிம்மர் கிடைக்கிது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. உங்களோட தேவை தான். தண்ணியில் போட்டு எடுப்பேன், வாஷபிள் வந்து எனக்கு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை 1000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு பேசிக் மாடல் போதும், எனக்கு சார்ஜ் 1 ஹவர் 2 நாளே எனக்கு அதிகபட்சம் போதுமானது அப்படின்னு நினச்சேன், இதை வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.